வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. அன்பாக்சிங் என்னன்னு பார்த்துடலாமாங்க. ஃபர்ஸ்ட் எங்க பொண்ணு எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறோம். முன்னாடி பாருங்க, ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்க பொண்ணு. இது வந்து சாம்சங் மொபைல் தாங்க. எனக்கு நிறைய வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு ஒரு செல் வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு செட்டு போயிடுச்சு. என்னன்னு தெரியல, பேசினா வந்து ஒரு நிமிஷத்துலேயே கட் ஆயிரும். என்னோட ஃபோனுக்கு வந்து காலே வர்றதில்ல சமயத்தில். அதனால அவளே பலமுறை பண்ணி பார்த்துட்டு தான், அம்மா நான் முதல் வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. வேணா சரி கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அவகிட்ட. எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக போய் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் எனக்கு இந்த செட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் எனக்கு சாம்சங் தான் வாங்கணும், நானே பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதனால அவங்க வந்து எனக்கு பிடிச்ச சாம்சங்கே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனிமே தான் இதில் எல்லாமே அந்த செல்லேருந்து பழைய செட்லேருந்து இதுக்கு சேஞ்ச் பண்ணணுங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது. இங்கே லோக்கலில் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. எனக்கு கவருமே வந்து இந்த மாதிரி பிளாக் தான் பிடிக்கும். அதனால எங்கள் பொண்ணு வந்து கவருமே வந்து செல்லுக்கு இந்த மாதிரி பிளாக் வாங்கிட்டாங்க. அடுத்ததான் மீனா கணேசன் நாகர்கோயிலேருந்து எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய லவபிள் சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து ஒரு தோட்டக்கலை பிரியர்ங்கிறத விட பிரியை அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. அதில் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து சேனலும் வச்சுருக்காங்க. அவங்களோட சேனல் லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அவங்க நமக்கு என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதை அனுப்பிச்சி விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. சாரி மீனா, ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அன்புள்ள அம்மா வணக்கம். அம்மா, இந்த புளியோதரை பொடியை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை தாளித்து உபயோகப்படுத்தவும். உப்பு சேர்க்க வேண்டாம், உப்பெல்லாம் போட்டே திரித்திருக்கிறேன். அப்புறம் பொரியல் பொடியும் கொடுத்து விட்டுருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பொரியல் பொடி வந்து கோவக்காய், கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மீனா. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைப்போம். அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு ஸ்லிப்பும் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இந்த பொடியெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். புளியோதரை பொடிங்க, வந்து பொரியல் பொடி ரெண்டு தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க. புளியோதரை பொடி நல்லா வாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் தூக்கலாகவே போட்டிருக்காங்க. அப்புறம் அதில் போட்டிருக்க பருப்பெல்லாம் வந்து நல்லா நறுக்குன்னு வாங்கி வருங்க. மீனா, கண்டிப்பாக நான் இது வந்து புளியோதரை செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன் மீனா. அதே மாதிரி இந்த பொரியல் பொடியும் நல்ல ஒரு வாசம் வருதுங்க, ஜம்முன்னு வருது. கண்டிப்பாக பொரியலுக்கு இதையும் நான் போட்டு செய்கிறேன் மீனா. தேங்க்யூ மீனா. அடுத்ததாக இது நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதுங்க. உங்கள் எல்லாருமே தெரியும், ஈரோட்டில் சுஜாதா ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் வந்து பொட்டிக் ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே சாரீஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, சுடி எல்லாமே இருக்குது. நான் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன். சாரீஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சம்மர்லேயே வந்து நான் ஒரு 3 சாரீ செலக்ட் பண்ணி சுஜாதாவுக்கு அனுப்பியிருந்தேன். எனக்கு அதை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், கொரியரில் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தேன். எனக்கு அனுப்புறதுக்குள்ளேயே வந்து வேற ஒருத்தவங்க வந்து அதை வாங்கிட்டாங்க. அதனால எனக்கு அவங்க அதை அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. சம்மர் காட்டன் சாரீஸ்லாம் பிடிச்சிச்சு. எங்கள் அக்காவும் ஒரு சாரீ செலக்ட் பண்ணிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ வாங்கினா எனக்கும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 2 பேருக்கும் ஒன்றாவே ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆர்டர் போட்டேன். அவங்க இப்போ அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த 2 சாரீஸையும் பார்த்துடலாங்க. நல்லா சேஃபாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. 2 சாரீங்க, ரெண்டுமே வந்து காட்டன் சாரீ தான், பியூர் காட்டன் தாங்க. எங்கள் அக்கா வந்து இந்த கலர் அழகாக இருக்குது, ஐவரி கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இதை போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதை வந்து அவங்களுக்காக ஆர்டர் போட்டேன். இதில் பாருங்கள், ஐவரியில் பிளாக் பார்டர் வருது, நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இது பல்லு, இது வந்து ப்ளவுஸுங்க. செல்ஃபாகவே தான் வருது எல்லாமே. நல்லா சாஃப்ட்டுங்க, பியோர் காட்டன் தான். பாருங்கள், கையில் தொடும்போதே தெரியுது, நல்ல பியோர் காட்டன். இது எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிது, அதனால் இந்த எல்லோ கலர் சாரீ ஆர்டர் போட்டேங்க. நல்ல மஞ்சள் மங்களகரமாக இருக்குது இல்லைங்களா?
மஞ்சளில் வந்து இந்த மாதிரி மாங்காய் இலையாக வந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் இதை வாங்கிட்டேங்க. கீழே வந்து இந்த மாதிரி பிளாக் பார்டரு, இதுதான் பல்லு, இது வந்து ப்ளவுஸுங்க. என்னங்க இந்த கலர் நல்லா இருக்கா? இந்த கலரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு வீடியோவாக கூட சமீபத்தில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்களும் தேவைன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்க வந்து வீடியோ கால் போனீங்க அப்படின்னாவே அவங்கக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. உங்களுக்கு கொரியரில் வந்து ரொம்ப சேஃபாக அனுப்பி வைப்பாங்க. இந்த வீடியோலேயே அன்னம் ஷாப் பாத்திரமும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிப்ஸும் பார்க்கலாம் நம்ம. இப்போ இதில் எல்லாம் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிக்கரை வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இப்போ 2 பாத்திரத்தில் நான் ஸ்டிக்கர் எடுத்துட்டேங்க. எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு யோசனை வந்தது, இதையுமே ஒரு டிப்ஸாக கொடுக்கலாமே உங்களுக்கு அப்படின்னு தான் இப்போ கொடுக்குறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் பாத்திரத்தில். இது எப்படி எடுக்கிறதுனா, அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 10-20 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. 1 நிமிஷம் கூட தேவையில்லை. அதில் வந்து நல்லா ஹீட்டு படணும் அந்த ஸ்டிக்கரில், அவ்வளோதான். இப்போ நல்லா ஹீட் ஏறிடுச்சு. சூடு இருக்க பக்கம் பிடிச்சிடாதீங்க. இப்படி வச்சுட்டு இப்படி பெருவிரலால் இப்படி தூக்குங்க, ஈஸியாக ஸ்டிக்கர் வந்துடும் பாருங்கள். இப்போ ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. நமக்கு பாத்திரமும் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாது. ஐயோ ஸ்டிக்கர் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தி தேய்க்க அந்த இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். கரெக்டாக 10 செகண்ட் தான் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு மேலே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எல்லா பாத்திரத்துலேயுமே ஸ்டிக்கர் இல்லைங்க. இது எல்லாமே வந்து அன்னம் ஷாப் பாத்திரம் தாங்க. அங்கே வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல உறுதியாகவும் இருக்கும் பாருங்கள். எல்லாமே வந்து செட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 உள்ள செட்டு. இதில் வந்து மூடி இருக்குது. இதுக்கு இந்த செட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே நமக்கு மூடி இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்குங்க, நல்ல வெயிட்டு. நான் உங்களுக்கு அன்னம் ஷாப் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதில் எல்லாமே மூடி இல்லைங்க. மூடி வேணால் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பிளேட் வச்சுமே மூடி வச்சுக்கலாம். டேபிளில் வைக்கிறப்ப எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, வறுவல் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே மாதிரி செட்டாக வச்சுக்கலாம் நம்ம. நான் இப்போ தான் இதை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேங்க. எனக்கு அவங்கக்கிட்டேருந்து வந்து இப்போ இது 1 இயர் ஆச்சு. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெசல்ஸு, மாவு டப்பா இதெல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குங்க. மாவு டப்பான்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் மாவு டப்பா. இதுவும் வந்து அன்னம் ஷாப் பாக்ஸ் தான். ஆனால் நான் வந்து இதை ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்து மாவு அடுக்கு நிறைய இருக்குது. இந்த சொருகு போனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த போனி நிறைய இருக்குது. அதனால் நான் வந்து அதில் ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுலேயுமே வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய அவங்க ஷாப்பில் இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பார்த்துடலாங்க. சொரக்காய் கடைஞ்சிருக்கேன், கூடவே ரசம் வச்சுருக்கேங்க, அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், கூடவே கொஞ்சம் கேரட் பொரியலும் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே யூனிஃபார்மாக வைக்கும்போது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இதோட பெரிய சைஸ் பாத்திரமும் 2 அடுக்கு இருக்குங்க. இது வந்து நம்ம கெஸ்ட்லாம் யாராவது வரும்போது அதிகமாக செய்கிறப்ப இதில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சமையல் அறைக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே அன்னம் ஷாப்பில் கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.